அனைவருக்கும் வணக்கம். தங்கம் அல்லது தங்கம் சார்ந்த பொருட்கள், தங்க நகைகள், தங்கத்தில் செய்யப்பட்ட எல்லாவித அணிகலன்களையும் பலருக்கும் பிடிக்கும். தங்கத்தை பிடிக்காதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு தங்கத்தையும் தங்க நகைகளையும் பிடிக்காதவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட தங்கத்தையும் தங்க நகைகளையும் நீங்கள் உங்கள் கனவில் காணும் பொழுது அது என்னென்ன அர்த்தங்களை தருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுடைய கனவில் நீங்கள் ஒரு தங்கத்தேரை பார்த்தால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் செய்ய போகின்ற ஒரு காரியத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் என அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அது மட்டுமல்லாமல் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கையும் அது கொண்டு வரும். அதுபோல தங்க நகைகளை நீங்கள் கனவில் காணும் பொழுது அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய செலவை பற்றி குறிக்கிறது. அப்படிப்பட்ட செலவுகள் கூட உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கும். அதாவது உங்கள் குடும்பத்தில் வரப்போகிற திருமணம், குடும்பத்துடனான இன்ப சுற்றுலா போன்ற ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் செய்யும் செலவை விட உங்களுக்கு சந்தோஷம் அதிக அளவில் வரும் என்பது அர்த்தம். எப்போதாவது கனவில் நீங்கள் நகைகளை பார்த்தால் அது உங்களுடைய சந்தோஷ தருணத்தின் செலவினை குறிக்கும் ஒன்று. நகைகளை நீங்கள் அதிகமாக கனவில் பார்த்தாலோ அல்லது குறைவாக பார்த்தாலோ நல்லதற்கே. கனவில் நீங்கள் நகையை பரிசளிப்பது போல கண்டால், கணவன் மனைவிக்கிடையே நகையை பெறுவது போல கண்டால் நீங்கள் விரைவில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டப் போகிறீர்கள் என அர்த்தம். அது மட்டுமல்லாமல் இது உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பையும் தரப்போகிறது என அர்த்தம். யாராவது ஒருவர் நகையை அணிந்திருப்பது போல நீங்கள் கனவு கண்டால் அது உங்கள் நெருங்கிய உறவினருக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நெருங்கிய ஒருவருக்கு வேலை இல்லாமல் போகவோ அல்லது திருமணம் நிற்கும் நிலையோ ஏற்பட போவதை உணர்த்தும் அறிகுறியாக இது இருக்கிறது. முக்கியமாக ஏதோ ஒன்றின் முடிவை உணர்த்தக்கூடிய ஒன்றாகவோ அல்லது உங்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய ஒன்றாகவோ இது இருக்கும். ஆனால் நகை அணிந்திருப்பது ஒரு திருமண பெண் என்றால் அதனுடைய பலனானது மாறுபடும். இது மகிழ்ச்சிக்கான அறிகுறி. இது உங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு திருமணம் ஏற்பட போவதற்கான அறிகுறியாகும். அது மட்டுமல்லாமல் இது குழந்தை பிறக்க போவதற்கான அறிகுறியாகவும் இருக்கும். குழந்தை பிறப்பதற்கான அறிகுறியாகவோ அல்லது கருத்தரிக்க போவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். ஒருவர் தங்கத்தை உங்களிடம் கொடுப்பது போல நீங்கள் கனவு கண்டால் உங்களின் செல்வாக்கு மற்றவர்களிடம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். நீங்கள் மிகப்பெரிய அளவில் புகழடைய போகிறீர்கள் என அர்த்தம். மக்களிடம் அதிக அளவில் பழகுபவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும். தங்க நாணயத்தை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கப் போகிறது என அர்த்தம். அதுபோல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் புகழ், வெற்றி கிடைக்கும். மனநிறைவோடு நீண்ட ஆயுள் வாழப்போகிறீர்கள் எனவும் அர்த்தம். உங்கள் கனவில் நீங்கள் தங்க இலைகளை கண்டால் உங்கள் எதிர்காலம் நல்ல பிரகாசமாக இருக்கும் என அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் தங்கப்பானையை உங்களுடைய கனவில் கண்டால் நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இதனால் மிகவும் புத்துணர்ச்சியாகவும் நீங்கள் காணப்படுவீர்கள். தங்கத்தை நீங்கள் கண்டுபிடிப்பது போல கனவு கண்டால் புதிய விதமான ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்ல போகிறீர்கள். அதன் மூலமாக சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் என அர்த்தம். மொத்தத்தில் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் ஜொலிக்கப் போகிறீர்கள் என அர்த்தம். நகையை நீங்கள் வாங்குவது போல கனவு கண்டால் புதிய தொழில் ஒன்றை தொடங்கப் போகிறீர்கள் அல்லது உங்கள் தொழிலில் பெரிய முன்னேற்றம் காணப்படும் என அர்த்தம். உங்களுடைய மன கஷ்டங்கள், மனச்சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக காணப்படுவீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தமும் குறையும். நீங்கள் தங்க நகையை அடமான வைப்பது போல கனவு கண்டால் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை விற்க வேண்டியது வரும். நகை உங்களிடம் திருட்டு போவது போல கனவு கண்டால் நீங்கள் திடீர் பணக்காரர் ஆகிவிடுவீர்கள். இருந்தாலும் வரக்கூடிய செல்வத்தை நீங்கள் சரியாக பேணாமல் இருந்தால் உங்களிடமிருந்து விரைவிலேயே வரும் செல்வங்கள் அனைத்தும் திரும்பவும் உங்களிடமிருந்து செல்லும் என அர்த்தம். அதனால் செல்வம் அதிக அளவு வரும் பொழுது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் குறியாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.